2026 தேர்தலில் உங்களை எதிர்பார்க்கலாமா? 2026 தேர்தலில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு நிலையான அரசியலுக்கு தயார், அரசியலுக்கு தயார், ஒரு புதிய ஒரு எழுச்சியை உருவாக்குவோம். தாவேக்காலேருந்து உங்களுக்கு அழைப்பு வந்ததாகவும், செங்கோட்டையனுக்கு அடுத்தது சகாயம் ஐஏஎஸ் தான் தாவேக்காவில் இணைய போகிறதாகவும் ஒரு தகவல். நிச்சயமாக அது சாத்தியம். தமிழக இளைஞர்கள் உங்களை மிகப்பெரிய சக்தியாக பார்த்தாங்க, நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு மிகப்பெரிய சக்தியாக பார்த்தாங்க. ஆனால் விதிப்பு ஓய்வுக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப அமைதியாக ஆயிட்டீங்க, பெருசாக ரியாக்ட் பண்ணுறது இல்லை. சகாயம் ஐஏஎஸ் பதவி இருந்தால் தான் ரியாக்ட் பண்ணுவாரா, வேலை செய்வாரா? பதவி இல்லைன்னா செய்ய மாட்டாரா? இல்லை அவருக்கு பயமா? அது எனக்கு சின்ன ஒரு துளி அச்சத்தை கூட எனக்கு இது பண்ணல. என்ன கடைசி தெரி கண்டாங்க சில இந்த புத்தகத்தை நான் படித்து பார்க்கும்போது அதில் தெரியுது, ஒரு மந்திரி சொன்னால் என்ன எஸ்ன்னு சொல்கிற ஐஏஎஸ் மந்திரியில் மந்திரியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சொன்னாலும் சட்டம் என்னமோ அப்படின்னு செய்திருக்கிற தமிழ்நாட்டில் லஞ்சமும் ஊழலும் இல்லாத அரசை அமைக்க முடியும் நீங்கள் நம்புறீங்களா? தமிழ்நாட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையால் தினமும் அரசு அதிகாரிகள் கைது செய்யப்படுகிறார்கள். தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளி, மன்னன் எவ்வளியோ அப்படித்தான் குடிமக்கள் இருப்பார்கள். ஏறக்குறைய தமிழ்நாட்டில் 15 லட்சம் அரசு ஊழியர் இருக்காங்க. அதே அரசு ஊழியர் 25 வருஷமா 50 வருஷமா இங்கே இருக்காங்க. இதே அரசு ஊழியர்களை வைத்துக்கொண்டு இவங்க லஞ்சமும் ஊழலும் இல்லாத அரசை அமைக்க முடியும் நீங்கள் நம்புறீங்களா? 500 ரூபாய் வாங்குறவங்களை கைது செய்கிறாங்க, 5000 ரூபாய் வாங்குறவங்களை கைது செய்கிறாங்க. ஆனால் என்னைக்காவது இன்னைக்கு புதிய புதிய தலைவர்கள் நிறைய பேர் வராங்க. விஜய், அன்புமணி ராமதாஸ், அண்ணாமலை, சீமான், இவங்கெல்லாம் சொல்றாங்க லஞ்சமும் ஊழலும் இல்லாத ஆட்சியை நாங்கள் கொடுப்போம். இது சாத்தியமா? எஸ்ஐஆர் அது இப்போ தேவையா? போன எலெக்ஷனில் என் பொண்ணு ஓட்டு போட்டா, இப்போ எஸ்ஐஆரில் என் பொண்ணோட பேரை நீக்கிட்டாங்க. ஏன்னு காரணமே சொல்ல இது வரைக்கும். இது நேற்று நடந்த சம்பவம். காரணம் கேட்டால் கூட அந்த விஓவால் சொல்ல முடியல, எங்களுக்கே தெரியலங்கிறாங்க. இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இது ஒரு அபாயம். உங்களையும் விஜயும் பிரித்து தமிழ் சமுதாயம் பேசவே மாட்டுதுங்க. நீங்கள் தான் ஆலோசனை கொடுக்குறீங்க, நீங்கள் தான் திட்டம் போட்டு கொடுக்குறீங்க, நீங்கள் தான் இது பண்ணுறீங்க, இப்படிலாம் சில கருத்துக்களும்